இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் ட்ரைப்ளே செட்டு ஆஃபரில் காமிச்சிருந்தேன். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, செட்டு இல்லாமல் தனித்தனியாக ஆஃபரில் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு, அதுவும் போத்தீஸில் இருந்தால் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த பதிவை போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உள்ள கடாய் கொஞ்சம் சின்ன சைஸு 24 சென்டிமீட்டர் உள்ளது. இதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய சைஸு 26 சென்டிமீட்டர் உள்ளது. இது பார்த்திங்கனாக்கா ஒரு பேன் மாடலில் உள்ளது. நல்லா உங்களுக்கு ஃப்ளாட்டாக உள்ளது. 2 பக்கமும் ஹேண்டில் கொடுத்துருக்கிறது. இதில் நம்ம கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லை மீன் பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிச்சிக்கலாம். இதில் 50% ஆஃபரில் போகுது. இதையுமே நான் காமிக்கிறேன் பாருங்கள். 1345 ரூபா போட்டிருக்காங்க இதோட விலை. இந்த போத்தீஸ் சென்னையில் குரோம்பேட்டையில் இருக்குது. வாங்குறவங்க தாராளமாக இந்த மாதிரி உள்ளதை பார்த்து வாங்கிக்கலாம். இதை விட தனித்தனியாக வேற ஒரு பிராண்ட்லாம் ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நமக்கு வாங்க முடியாமல் விலை ஜாஸ்தியாக இருந்ததுனால அதை நான் இந்த வீடியோவில் காமிக்கல. இதை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த 3 பொருளுமே ரொம்ப நல்லா இருக்குது. இதோட விலை 999. அது சின்னது 899. ஆக மொத்தம் 1000 ரூபா ஒன்று, 900 ரூபா ஒன்று. இப்போ அடுத்ததாக காமிக்கிறது ஹனி காம்பில் உள்ள ட்ரைப்ளே செட்டு. இது விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது ஆஃபரில் இல்லை. போத்தீஸுக்கும் எதிரிலேயே இருக்குது சரவணா ஸ்டோர். சரவணா ஸ்டோரில் இந்த பொருளுக்கு ஆஃபர் இல்லை. இது விலை நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஹனி காம்பில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மாடலையும் நான் இந்த வீடியோவில் சும்மா சாம்பிளுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் ஹேண்டில் வச்சது காஸ்ட் அயனில் உள்ள தவா. 12 சென்டிமீட்டர் அகலம் உள்ளது. இதோட விலை 899 ரூபா. டைமண்ட் கம்பெனி எம்ஆர்பி 1799 ரூபா போட்டிருந்தாங்க. அதிலிருந்து 50% ஆஃபர். இப்போ சாதாரணமாக உள்ள இண்டோலினில் உள்ள தோசைக்கல்லே 700 ரூபா 800 ரூபா இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம காஸ்ட் அயனில் உள்ள தவாவையே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த செராமிக்கில் உள்ள அழகழகான கிச்சன் செட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ 2 அடுக்கு 3 அடுக்கு 5 அடுக்கு இந்த மாதிரி உள்ளதை வச்சுருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா விலை கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இது என்ன செராமிக் பவுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கேஸ் அடுப்புலேயும் வச்சுக்கலாம், அதே மாதிரி இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம், ஓவன்லேயும் வச்சுக்கலாம், 3லேயுமே வச்சுக்கலாம். இதை எப்படி செய்வாங்க அப்படின்னாக்கா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைனாக்கா அலுமினியம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே செராமிக் கோட்டிங் கொடுப்பாங்க. கொஞ்சம் சாதாரணமாக உள்ளதெல்லாம் கொஞ்சம் கோட்டிங் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இரும்பு அதிகமாக கலந்துருவாங்க. அதனால் இந்த அடுப்பில் வச்சு நம்ம இதை மாதிரி செய்யும்போது கொஞ்சம் லேசாக இதில் ஓட்டை விட்டாலும் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. ஒண்டர் செஃப், ஹாக்கின்ஸு இந்த மாதிரி கம்பெனிலாம் நம்ம இந்தியாவில் நல்ல பிராண்டாக போடுவாங்க. வெயிட்டாக இருக்கும். அதில் இரும்பு கலக்க மாட்டாங்க. நமக்கு துரு பிடிக்காது. அதனால் ரொம்ப சூப்பராக நம்ம சமைக்கிறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இதை அடுப்பில் வச்சு டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இதில் கீறல் விழுவாது. எந்த ஆப்பையை வேணுமோ நம்ம யூஸ் பண்ணி இதை சமையல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிச்சன் வேர் செட்லாம் நான் டாக்ஸிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம சாப்பாட்டுக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யாது. அதனால் தாராளமாக இந்த மாதிரியான பொருளை யூஸ் பண்ணலாம். இது 1000 ரூபா போட்டிருந்தாங்க. 4 செட்டு உள்ளது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிளாஸில் ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு. அதே மாதிரி டைனிங் டேபிள் பக்கத்துலேயே சில இடத்துல கப்போர்டு மாதிரி வச்சுருப்போம். அதில் அழகுக்காக இந்த மாதிரி வைக்கலாம். ஒரு குட்டியான ஒரு ஆமை அது ஒரு இலை மேலே உட்காந்துருக்கிறது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. விலை நமக்கு சீப்பாக தான் இருந்துச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் மாதிரி உள்ளது. ஆனால் கிளாஸ் பவுல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது உடையாத ஒரு பொருள் தான். 220 ரூபா. இதில் ஏதாவது நம்ம பிஸ்கட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பீங்கான் ஐட்டம், செராமிக் ஐட்டம் எல்லாமே விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த ஜாடி பார்த்திங்கன்னா சின்னது 50 ரூபா. அதை விட கொஞ்சம் பெருசு 100 ரூபா போட்டிருக்காங்க. நான் கையில் எடுத்து காமிச்சது குட்டியாக உள்ளது 50 ரூபா. இந்த மாதிரி விலைக்கு தகுந்தது மாதிரி நம்ம இந்த மாதிரி செராமிக் ஜாடிலாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் பாட்டில்லாம் கொஞ்சம் கம்மியான விலையில தான் இருந்துச்சு. குட்டி குட்டியான சின்ன சின்ன ஜாடி, சின்ன சின்ன கப்பு இது எல்லாமே நிறைய டிசைனில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், வர்றது வெயில் காலம். இதை பார்த்தீங்கன்னா பனை ஓலை விசிறி. இந்த மாதிரி விசிறிலாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை. இது 55 ரூபா. கையில் எடுத்து விசிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெயிட்டாலாம் இல்லை. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பனை ஓலையிலேயே சின்னதாக ஒரு அழகாக பவுல் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி கைவினை பொருள்லாம் நம்ம செய்ய கற்றுக்கிட்டோம்னாக்கா எப்போ இருந்தாலும் இதுக்கு மவுஸு தனி தான் போங்க. இதே டைப்பில் நம்ம ஒயர் கூட பின்னுறது மாதிரி தான் இதுவுமே. கைத்தொழில் ஒன்று ஏதாவது நம்ம கற்றுக்கினேன் அப்படிங்கிறப்ப தான் இந்த கொரியர் எனக்கு வந்துச்சு. கோமதி அப்படிங்கிறவங்க எனக்கு இந்த கொரியரை அனுப்பி வச்சாங்க. இவங்க ரொம்ப நாளாக எனக்கு யூடியூப்பில் பழக்கம். அவங்க இந்த மாதிரி பொருள்லாம்
நல்லா செய்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. மணியில் உள்ள ஐட்டம்லாம் எல்லாம் விதவிதமாக அவங்க செஞ்சு அவங்க சேனலில் போடுவாங்க. பாருங்கள், குட்டியாக சமதை, நாங்கள் சமதைன்னு சொல்லுவோம், நீங்கள் திருகன்னு சொல்லுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மி, அது கூட சேர்த்து ஒரு குழவையும் வச்சுருக்காங்க. இது உரல் உலக்கை, இதையும் சேர்த்து வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு. ஒரு முறம் பாருங்கள். இதெல்லாம் எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுமா என்னாண்டே தெரியாது. ஏன்னா கிராமத்தில் தான் இது எல்லாமே உள்ளது. இப்போ எல்லாம் அங்கேயுமே அழிஞ்சிட்டு வருது. ஒரு அழகான ஒரு அடுப்பு, அதுக்கு மேலே இந்த பானையை வச்சாச்சு. இது ஒரு கிண்ணமும் ஒரு ஸ்பூனும் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு ஜக்கு ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு ஆரஞ்சு கலரில், ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், ஒரு கப்பன் சாசரு, அதுக்கு கையில் பிடிக்கிற மாதிரியே ஒரு பிடியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இவங்களோட ஃபோன் நம்பர் இங்கே கொடுக்குறேன், நீங்கள் வேணுங்கிறவங்க இங்கே ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது ஹீட் பேடு. இது பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் நம்ம டக்குன்னு ஏதாவது சூடாக ஒரு பொருளை எடுத்து வைக்கிறதுக்கோ இல்லை கிச்சன்லேயோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். 40 ரூபா. கீழ்ப்பக்கமும் நமக்கு அடியில் சின்னதாக ஒரு கேப்பு மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் இருக்கிற பாட்டிலாம் இந்த மாதிரி உரலில் வெத்தலை பாக்க இடித்து போடுறத பார்த்துருப்போம். இரும்பு உரல், வெங்கல உரல் அதில் யூஸ் பண்ணி இடிப்பாங்க. இந்த இண்டோலியன் உரலோட விலை 600 ரூபா போட்டிருக்கு. இப்போ அடுத்ததாக இடியாப்பா தட்டு வைக்கிற ஸ்டாண்டு. 4 உள்ளதும் இருக்குது, 3 உள்ளதும் இருக்குது. அதே மாதிரி 6, 7ன்னு கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இந்த 4 உள்ள தட்டோட விலை 450 ரூபா. இப்போ அடுத்ததாக 3 தட்டு உள்ளது. இந்த 3 தட்டு உள்ளது தான் நம்ம மேலே 6 குழி கீழே 6 குழி உள்ள இட்லி சட்டியில் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அளவு பார்த்து தான் நான் பார்த்தேன். 370 ரூபா. இப்போ பனை ஓலையிலேயே ஓவல் ஷேப்பில் உள்ள இந்த கூடையை பாருங்கள். நான் சொன்னது மாதிரி நம்ம ஒயர் கூடை பின்னுற டைப்பு தான். ஒயர் கூடையில் உள்பக்கம் பட்டை மாதிரி கொடுத்துட்டு மேலே ஒயரை வச்சு இதே மாடல்லையே பின்னுவோம். அதே மாடலில் தான் இப்போ இந்த பனை ஓலையிலையும் செஞ்சுருக்கிறாங்க. இதோட விலை கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். வீட்டில் நம்ம இதையே செஞ்சோம்னாக்கா ஒரு 100 ரூபா கூட வராது. பனை ஓலை இருந்தால் மட்டும் போதும். கிராமத்தில் இந்த மாதிரிலாம் செய்யலாம். இப்போ ஃப்ளாஸ்க் ஐட்டம்னாக்கா 30% ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு. அதுவுமே நல்ல நல்ல பிராண்ட் ஐட்டம்லாம் 30% போகுது. இதுவுமே சூப்பரான மெல்டன் பிராண்டு தான். 1085 ரூபா. இதிலேருந்தே 30% ஆஃபர் போக தான் நமக்கு விலை சொல்லுவாங்க. இது எம்ஆர்பி ப்ரைஸை மட்டும்தான் நான் இதில் போட்டிருக்கேன். இது 840 ரூபா. இதிலேருந்தே 30% நமக்கு ஆஃபரில் போவோம். ஃப்ளாஸ்க்குமே எல்லாருமே இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக ஹாட் பாக்ஸ் தான். இதுவும் ஒரு குட்டியாக ஒரு 1000 ml உள்ள ஹாட் பாக்ஸு. இதோட விலை 220 ரூபா போட்டிருந்தாங்க. ஒரு அழகான ஒரு லைட் கலரில் உள்ள பர்பிள் கலர் தான் இந்த ஹாட் பாக்ஸு. இதே மாதிரி நிறைய ஹாட் பாக்ஸில் ஆஃபர் போய்கிட்டு இருந்ததெல்லாம் போட்டிருந்தேன். 50% வரைக்குமே ஆஃபர் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோவையும் போட்டிருந்தேன். இப்போ இது பார்த்திங்கனாக்கா இந்த பெரிய ஃப்ளாஸ்க்கு. இந்த ஃப்ளாஸ்க்கு நம்ம எங்கேயாவது வெளியூர் போகணும்னாலும் இல்லை குழந்தை பெற்று ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி உள்ளது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு தடவை நம்ம தண்ணி சூடு பண்ணி நம்ம ஊற்றி வச்சிட்டோம்னாக்கா 2 நாளைக்கு இந்த ஃப்ளாஸ்கிலேருந்து நமக்கு சூடு போகாது. ஏன்னா இதே மாதிரி ஃப்ளாஸ்க்கு எனக்குமே வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க்கை எனக்கு குழந்த பிறந்திருந்த சமயத்தில் என்னோடய ஹஸ்பண்டு அனுப்பி வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் அதில் எந்த ஃபால்ட்டும் இல்லை. சூப்பராக இருக்குது இந்த மாதிரி உள்ள ஃப்ளாஸ்க்கு. இதுலேயே நம்ம ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி அப்படியே ப்ரெஸ் பண்ணால் மேலே தூக்குனோம்னாக்கா உள்ளேயும் நமக்கு இந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. இதை நம்ம அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இதில் சுடு தண்ணியை நம்ம ஊற்றி வைக்கணும். இதில் 3 லிட்டர் அளவுக்கு நமக்கு தண்ணி பிடிக்கும். நமக்கு இது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். இந்த மேலே உள்ள பட்டனை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா சின்ன பிள்ளைங்க இதை யூஸ் பண்ண முடியாது. இதில் தண்ணியும் வெளியில் வராது. மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா கீழே நமக்கு சுடு தண்ணி நமக்கு வர்றது மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் போட்டிருந்த எல்லா பொருளுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?